அதான் இப்போ பெரும்பொழுது அலாட் பண்ணியாச்சு. இப்போ இதே 5 இணைகளுக்கு நம்ம வந்து இப்போ சிறு பொழுது எப்படி அலாட் பண்ணுறதுன்றத பார்க்கலாம். இது சின்ன வந்து இந்த சிறு பொழுது அலாட் பண்ணுறதுக்கு வந்து சின்ன க்ளூ மாதிரி வந்து ஞாபகம் வச்சு படிச்சுக்கோங்க. எப்படி படிக்கிறதுனா, நம்ம சிறு பொழுது பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து எதுலேருந்து ஆரம்பிச்சது நம்மளுக்கு சிறு பொழுது? காலை, நண்பகல், ஏற்பாடு, மாலை, யாமம், வைகறை இந்த ஆர்டர் தான் படிச்சோம் இல்லையா? அதில் காலையை மட்டும் விட்டுருங்க. காலையை மட்டும் விட்டுட்டு அப்படியே ரிவர்ஸ் எழுதுங்க. நண்பகல், ஏற்பாடு, மாலை, யாமம், வைகறை இந்த மாதிரி ரிவர்ஸ் எழுதிட்டு அப்புறம் எப்படி மாத்திக்கிறோம்னா, இந்த லாஸ்ட் ரெண்டு பிரச்சனை இல்லை, அதே தான் நம்ம எழுதுன கரெக்ட் அப்படியே இருக்கணும். இந்த 3 மட்டும் ஒரு சர்க்கிள் மாதிரி அப்படியே இன்டர்சேஞ்ச் பண்றோம். இந்த மாலை வந்து மேலே போயிடும். ஸோ இங்க மாலை எழுதிக்கிங்க. அதே மாதிரி யாமம் அதுக்கு மேலே போயிடுச்சு. அப்போ இங்க யாமம் எழுதிக்கிங்க. அப்போ இந்த மேலே உள்ள வைகை வந்து திரும்ப இங்க வந்துடுச்சு. அப்போ இங்க வந்துடும். மனப்பாடம் பண்றது ஞாபகம் வச்சுக்கிறது வந்து நமக்கு எக்ஸாம்ல கன்ஃபியூஸ் ஆகாது. சிறு பொழுதுகள் அலாட் பண்றதுக்கு அதாவது வந்து ஃபர்ஸ்ட் ஒன்று விட்டுருங்க. அதாவது ஃபர்ஸ்ட் என்ன படிச்சோம்? காலை, அதை விட்டுருங்க. விட்டுட்டு அப்படியே கீழே இருந்து எழுதுங்க. நண்பகல், ஏற்பாடு, மாலை, யாமம், வைகறை எழுதிட்டோமா? அதான் லாஸ்ட் ரெண்டு அப்படியே போட்டுக்குங்க. இந்த 3 மட்டும் அப்படியே ஒருத்தர் அப்படியே மாத்திக்கிறோம். மாலை வந்து இங்க போயிட்டுருக்கேன். அப்போ மாலை மேலே போயிடுச்சு. யாமம் வந்து இங்க வந்துச்சு. ஸோ இந்த வைகறை கொண்டு வந்து இங்க போட்டோம். அவ்வளவுதான், பாத்துக்குங்க. அப்போ வந்து குறிஞ்சிக்கு யாமம், முல்லைக்கு மாலை, மருதமுக்கு வைகறை, நெய்தலுக்கு ஏற்பாடு, பாலைக்கு நண்பகல். ஸோ நமக்கு எக்ஸாம்பிள் வந்து நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகாது. மறந்தாலும் இதை க்ளூ வச்சு நம்ம ஞாபகத்துக்கு கொண்டு வரலாம். நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம என்ன பார்த்து முடிச்சிட்டோம்னா, இந்த 5 இணைகளுக்குரிய முதற் பொருள்ல வர்ற நிலமும் பொழுதும் பார்த்து முடிச்சிட்டோம். நீ அடுத்து இந்த 5 இணைகளுக்கு வரக்கூடிய கருப்பொருளை அடுத்த வீடியோல பார்க்கலாம். என்னோட வீடியோ கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.